எப்படின்னா ஃபர்ஸ்ட் மழை அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருந்தது. அண்ட் லேட்டரா பெஞ்சு அதுக்கப்புறம் ஆர்ஆர் பேட்டிங் லைனை புயல் ஆக்கிட்டாங்க. எகிரி வச்சானுங்கன்ற மாதிரி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சரி எம்எல்ஏடான்ற மாதிரி அவர் பும்ராடா அப்படின்ற மாதிரி தான் பரவல் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் அதுதான் அந்த பெரிய தலைக்கட்டுல இன்னும் எனக்கு தெரிஞ்ச 3 பேர் உள்ள இன்னும் அரைவே. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன மேட்ச் இது? ஸோ நான் உங்க எம்கே, இது நம்ம விஷ்ணு. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா, நேற்று மேட்ச் ஆர்ஆர் வர்சஸ் எம்ஐ எப்படி போச்சு இதோட ஒரு ப்ரிவ்யூ அண்ட் இன்றைய மேட்ச்க்கான ப்ரிவ்யூவையும் பார்க்க போறோம். ஸோ முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மழை அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருந்தது. அண்ட் லேட்டரான் ரொம்ப டிலேக்கு அப்புறம் ஒரு 11 ஓவர்ஸ் மேட்ச் தான் நடந்தது. ஸோ விஷ்ணு, அந்த 11 ஓவர்ஸ் மேட்ச் உன்னோட பாயிண்ட்ல எப்படி போச்சு? என்னோட பாயிண்ட்ல வந்து கொஞ்ச நேரம் மழை பெஞ்சு அதுக்கப்புறம் ஆர்ஆர் பேட்டிங் லைனை புயல் ஆக்கிட்டாங்க. அவ்வளவுதான் டேக் லைன். ஸோ அதான் அன்னைக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், அந்த சின்ன பசங்க எகிரி வச்சானுங்கன்ற மாதிரி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சரி சூரியவன்ஷியும் சரி எகிரி எம்பை போலர்ஸ் அடின்னு அடிச்சானுங்க. அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் ஆட் பண்ணணும் அப்படின்னோம்னா, நாங்கள் சாண்ட்னர் ஆடு வைப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனால் இம்ப்ரெசிவாக வந்துட்டு அல்லா கசன் பேக் பண்ணி ஆட வச்சாங்க அண்ட் ஹி பர்ஃபார்ம்டு வெல். ஸோ அது ஒரு டர்னிங் எவென்ட்ஸா இருந்தது. நல்லா அவர் தான் எக்கனாமிக்கல் பவுலரும் கூட. ஆமா, இல்ல இப்போ என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலி எம்ஐ தான் டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி அவங்களுக்கு தான் ஃபேவராகவே இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து திரும்ப மழை வர சான்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்க பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நாங்களுமே என்ன நினைச்சோம் அப்படின்னா வந்து மழை நல்லா பேஞ்சிருக்கு, பிச் கண்டிஷனுமே வந்து ஒரு மாதிரி வெட்டா இருக்கும், ஓவர் காஸ்டா இருக்கும், பவுலர்ஸ் வந்து அங்க இங்கன்னு ஸ்விங் பண்ண போறாங்க, பால் நின்று வரும், பேட்டருக்கு வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்னு நினைச்சோம். மொதல் பால் பார்த்தா தீபக் சேகர் போட்டாரு. மொதல் பால் தூக்கி ஒரு 4 எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்ச உடனே ஸ்கோர் 22. ஓகேவா? அடுத்து வந்தாரு பும்ரா வந்து மொதல் பால் யார்கர் தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலா என்ன அப்படின்னா சூரியவன்ஷி ஃபர்ஸ்ட் டைம் பேஸ் பண்றான் பும்ராவை. யாக்கர்னா லென்த், அது சூரியவன்ஷி ஸ்லாட்டா மாறிடுச்சு. ஒட்டா ஒரு 6. ஆக்சுவலா என்னன்னா அந்த பையன்ட்ட இருக்க பெரிய பிளஸ் அப்படின்னா அது இல்ல, மத்த பிளேயர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பவுலர் யாருன்னு பார்த்து ஆடுறாங்க. ஆனா வைபவ் சூரியவன்ஷி பாலை பார்த்து ஆடுறான். பவுலர் நீ யார் வேணாலும் போட்டுக்கோ, நீ லூஸ் பால் போடுறியா நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஆடுறான். அது வந்து நல்ல ஃபேக்டர். ஸோ அது அந்த ஓவர்ல 2 6. மொதல் பால் வந்து ஒரு ஸ்லாட் பால், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோவர் பால், அதுவும் 6. அதெல்லாமே வந்து பெரிய கட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு ஓவருக்கு அப்புறம் லைக் பும்ராவோட நேற்று ஸ்பெல்லுக்கு அப்புறம் போய் எல்லா இடத்துலயும் பரவலா அந்த ஸ்ப்ரெட் ஆகுற மீம்ஸ் வந்துட்டு அவர் எம்எல்ஏடான்ற அவர் பும்ராடா அப்படின்ற மாதிரி தான் பரவல் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த இது சண்டை கொள்ளையில வரும்ல, நீ அடிச்சது யார தெரியுமா, காசி, அதுதான் ஃபுல்லா டெம்ப்ளேட் பரவிட்டு இருக்கு. அண்ட் அங்க இருந்து சரி செகண்ட் இன்னிங்ஸ் பக்கம் ஒரு குவிக் ஃபயரா வந்து நம்ம துருவ் ஜுரேல் நல்லா வந்தாரு போனாரு. அண்ட் மிடில் ஆர்டர் வந்து பெருசா எதுவும் ஹெல்ப் பண்ணல. மேபி ரியன் பராக் கேப்டன் மட்டும் ஓரளவு ஒரு 10 பால் 20 அடிச்சாரு. அதுக்கப்புறம் சிம்ரன் ஹெட்மயர் வந்து 6 ஆஃப் 7. அது கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா வந்து எஸ்எஸ்வி இன்னும் கொஞ்சம் மேட்ச் அப் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த ஸ்கோரே போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு மோஸ்ட்லி அவங்க பவுலிங் லைன் அப்க்கு. அதுக்கப்புறமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல யாரும் பெரிய லெவல்ல பவுலிங்கே போடல. தீபக் சேகர் 1 over 22, ட்ரெண்ட் போல்ட் 1 over 22. அதுக்கப்புறமே வந்து ஹர்திக் தான் நேற்று வந்து 2 ஷட் டவுன் ஓவர் போட்டாரு. ஈவன் தோ பும்ரா கூட போடல, ஆனா பும்ரா தான் 3 ஓவர் அந்த ஸ்பெல்ல வந்து கம்ப்ளீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் உள்ள கொண்டு வந்த மிச் சாண்டருக்கு பதிலாக அல்லா கசன்பர்க். நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா அசிஸ்ட் இருக்காது அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவர் வந்து எங்களை ராங் ப்ரூவ் பண்ணி 21 for 2 அப்படின்னு எடுத்துட்டாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஆர்ஆரோட பேட்டிங் லைனப்பை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிச்சு கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து டெத்லையுமே வந்து கடைசி ஓவர் வந்து இவர் போட்டாரு சர்துல். அவர் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாரு. ஈவன் தான் ஒரு 10 பால் பக்கத்துல போட்டாரு, பட் ஆனா பெருசா ஏதோ ரன்னு கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அப்படியே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஆர்ஆர் பவுலர்ஸ் பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆர்ச்சரா இருக்கட்டும், நம்ம சந்தீப் சர்மாவா இருக்கட்டும், அண்ட் நாண்ட்ரே பர்கர் லைன் அண்ட் லென்த் எல்லாம் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அது இந்த மாதிரி யாருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா அந்த 140+ போடவே இல்லை. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பர்கர் ஆகட்டும் இல்ல ஆர்ச்சர் ஆகட்டும் ஏத்து நேத்திட்டு இருந்தானுங்க பேச. அண்ட் அங்க இருந்து பார்த்தோம்னா அங்க அல்லா கசன் 2 விக்கெட்டுனா இங்க ரவி பிஷ்ணா 2 விக்கெட்டு. ஸோ ஒரே ஓவர்ல 2 விக்கெட்டு. மிடில் ஆர்டரை அவர் தான் டாப்பிள் ஸ்டார்ட் பண்ணது.
வழக்கம் போல இந்த மிடில் ஆர்டர் வந்துட்டு ஏதோ கன்சர்ன் இருக்கு, கன்சர்னா தான் இருக்கு. எம்ஐயோட மிடில் ஆர்டர் ஓட்டிட்டு தான் இருக்கிறாங்க. சோ அது எப்படி என்ன ஏதுன்னு தெரியல. ஆக்சுவலா முதல் மேட்ச்லயுமே அது தெரிஞ்சிருக்கும்னா, ரியான் ரிக்கில்டனும் ரோஹித்தும் அடிச்சதுனால மட்டும்தான் தப்பிச்சாங்க. ஒருவேளை அந்த மேட்ச்ல வந்து மிடில் ஆர்டர் எடுத்துட்டு போற மாதிரி இருந்துருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் முடிச்சிருக்கும். ஆக்சுவலாவே வந்து நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா வந்து ஓகே, ஜெய்ஸ்வாலுக்கும் சூரியவன்சிக்கும் நல்லா படுது. ஸோ அப்போ ரோஹித்தும் ரிக்கில்டனும் நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். ரிக்கில்டன் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தேவையில்லாத ஷாட்டுக்கு ஆட போய் முன்னாடி பால் தான் 6 அடிச்சாரு. சோ கொஞ்சம் பொறுமையா எடுத்துட்டு போயிருக்கலான்றேன். அவங்க தான் யங்ஸ்டர்ஸ் போறாங்க அப்படின்னு, உங்களுக்கு தான் லைன் அப் பெருசா இருக்குல்ல, டெய்ல் வர. பட் ஆனா ஃபார்ம் கன்சென்ட் இருக்கு, நீங்க தான் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். பட் அந்த ஷாட் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொறுத்த மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு வித் செர்ஃபன் ரதர்ஃபோர்ட். ஏன்னா அவர் தான் நல்லா ஆடினாரு. ஸோ அந்த 8 பால் 25 ரன்ஸ் ஒரு நல்ல ஒரு கேமியோ அது. அண்ட் அதை தாண்டி இங்க வேற எதுவும் பெருசா யாரும் சப்போர்ட்டே கிடையாது. அப்புறம் நமன்தீர் அடிச்சாரு. யா, அதுக்கப்புறம் வந்து வேற யாரும் பெருசா பேட்டர் சொல்லிக்கிற மாதிரியே அடிக்கல. பட் ஆனா பவுலிங் வந்து 5 பவுலர்ஸ் யூஸ் பண்ணாங்க. பவுலிங் ரொட்டேஷன் செம்மையா இருக்கு. உண்மையாவே ரியான் பராக் மேல அவ்வளவு கிரிட்டிக்ஸ் இருந்ததுக்கு அப்புறமும் கேப்டன். ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் மேலயுமே வந்து நிறைய சொன்னாங்க. ஈவன் தான் அவங்கள்ட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அவர் வந்து நான் நல்லா பண்ணுவேன், எங்க டீமுக்கு பெட்டரா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி 3 மேட்ச் சூப்பரா பண்ணிருக்காரு. ஃபீல்டு பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், பவுலிங் ரொட்டேஷனா இருக்கட்டும், பவுலர் சூஸ் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா ரவி பிஷ்னாய் வந்து இந்த டீமுக்கு வந்து ஒரு அசட்டாவே ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு மேட்ச் வந்து 4 எடுத்திருப்பாரு, மிடில் ஆர்டரை கொலாப்ஸ் பண்ணி. இந்த மேட்ச்ல வந்து அவர்தான் ஸ்டார்ட் பண்ண கொலாப்ஸ். அந்த ஜிடிக்கு அகைன்ஸ்டா ஒரு மேட்ச், இந்த இதுல அதே மாதிரிதான் இங்கேயும் கிராஸ் பண்ணி விட்டு போயிட்டாரு. எல்லாருமே விக்கெட் எடுத்திருக்காங்க, 5 பவுலர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஈவன் தோ 11 ஓவர்ஸ் மேட்சா இருந்தாலும் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒன் சைடட் மேட்சாவே போய் முடிஞ்சிருச்சு ஆர்ஆர் பக்கம். ரோஹித்தும் ரிக்கில்டனும் அவுட் ஆனவனவே ஓரளவு தெரிஞ்சிருச்சு. ரோஹித் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பாலுக்கு அவுட் ஆனாரு. சந்தீப் வந்து டெலிவரி ஸ்வீப்புக்கு போய் அது கரெக்டா பிளம், அதுக்கு எதுக்கு ரிவ்யூ எடுத்தாருன்னு தெரியல. அதுவும் தான். இது ஒரு நல்ல மேட்சப்பும் கூட. இதோட கிட்டத்தட்ட 6th டைமோ வருஷம் டைம் எடுக்கிறாரு. ஆக்சுவலா அவர் வெரி வெரி அண்டர் ரேட்டடா இருக்காரு. இவர் 6 டைம் எடுத்திருக்காரு, கோலியை 7 டைம் எடுத்திருக்காரு. எந்த ஒரு பிளேயரை வேற யாராவது எடுத்திருந்தாலுமே நம்ம வந்து இன்டர்நெட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு கிரிக்கெட் கம்யூனிட்டியில நல்லா அவரை கொண்டாடி இருப்போம். ஆனா இவரை வந்து கொண்டாடப்படாத ஒரு ஹீரோ. சோ ஆனா நல்லா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாரு. குடோஸ் டு சந்தீப். சோ அவர் இதே மாதிரி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலா என்ன ஃபார்ம் கன்சர்ன் இருக்கு எம்ஐயோட மிடில் ஆர்டரை வந்து எப்படியாவது ஃபார்முக்கு வரணும். 3 மேட்ச் போயிருச்சு. மொதல் மேட்ச்லயே அவங்க மிடில் ஆர்டர் ஃபெயில்டு தான். எனக்கு இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஃபார்முக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் ஃபார்ம்ல இருந்த சூர்யா இப்ப திரும்பி டிப் ஆயிட்டாரு. எனக்கு அது ஒரு கன்சர்னாவே இருந்தது. அது வந்துட்டு ஆனா இட் வாஸ் அ வெரி குட் பால் ஃப்ரம் நான்ட்ரே பர்கர். ஆமா, சொல்ல போனோம்னா ஆக்சுவலா இவங்க போரா விளையாண்டாங்களா, அவங்க பெட்டரா போட்டாங்களா, அவங்க பெட்டரா போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதான் நேற்று மேட்சோட ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு மேட்சோட ப்ரிவ்யூ. இன்னைக்கு யாருக்கு மேட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா டிசி வெர்சஸ் ஜிடி. டிசியோட ஹோம்ல ஆடுறாங்க. டிசியோட ஹோம்ல வேற ஆடுறாங்க. டிசி சொல்லவே வேணாம், செம ஃபார்ம்ல இருக்காங்க. 2 out of 2 வராங்க. ஜிடி அப்படியே 2 லாஸ்ட்ல வராங்க. ஸோ இது எப்படி போகுது அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு கேப்டன் உள்ள வருவாரா? ஆல்ரெடி போன மேட்ச் வந்து ஏதோ ஒரு பேக் ஸ்பாஷ் மூலமா போனாரு. இந்த மேட்ச் வருவாரான்னு தெரியல. வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. பட் வந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா, அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா போன மேட்ச்ல வந்து டாப் 3ல 2 பேர் கொஞ்சம் ஸ்பார்க் காமிச்சாங்க. பட்லரா இருக்கட்டும், நம்ம சாய் வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரியே போட்டாப்ல. அண்ட் இவர் மட்டும் இன்னும் அரைவ் ஆகல. இன்னைக்கு வந்தா அரைவ் ஆவாரா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அண்ட் நம்ம நைட் மேட்ச்ன்றதுனால டெல்லி ஸ்டேடியம் தான். சோ அது குட்டி ஸ்டேடியம் தான், பெருசா பேசறதுக்கு அசிஸ்டன்ட் இருக்கும். சோ பேஸ் அண்ட் பவுன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். சோ அதனால மேபி ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவா தான் இருக்கும். அரௌண்ட் ஒரு 200 தேவைப்படும் அப்படின்ற மாதிரி. ஸோ டிசில நாங்க எதுவும் பெருசா சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க செட்டில்டா இருக்காங்க. ஸோ அன்சேஞ்சா தான் வருவாங்க. அவங்களோட ஒரே கன்சர்ன் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து கேஎல் ராகுலோட ஃபார்ம் மட்டும்தான். இந்த மேட்ச் ஃபார்முக்கு வந்துடணும். ஆக்சுவலா அவர் மட்டும்தான் அந்த பெரிய தலைக்கட்டுல. இன்னும் எனக்கு தெரிஞ்ச 3 பேர் உள்ள இன்னும் அரைவே ஆகல.
ஒன்னு ராகுல், இன்னொன்னு ருத்து, இன்னொன்னு சஞ்சு. இந்த 3 பேர் அரைவ் ஆகல. இன்னைக்கு என்னமோ எனக்கு தோணுது ராகுல் அரைவ் ஆவாரு அப்படின்னு. எனக்கும் அதான் ஒரு பக்கம் உள்ள தோணிட்டு இருக்கு. அண்ட் கண்டினியூஸா 2 ஃபெயிலியர். ரெண்டாவது சைட் பாக்குறப்போ ஆன் த அதர் சைட் ஜிடி பாக்குறப்போ எனக்கு பிரசித் கிருஷ்ணா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு இன்னைக்கு அவர் கன்சிஸ்டன்டா பண்றாரு. இன்னைக்கு ஏதோ பெருசா இருக்கு. சோ பார்க்கலாம் எப்படி போகுது. அவரோட பேஸ் பவுன்ஸ்க்கு ஏன்னா அவருக்கு ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. சோ பார்க்கலாம் அண்ட் இது எப்படி போகுது என்ன இதுன்னு. சோ அப்படியே ஜிடி சைடு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நான் ஒன் சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி இன்னைக்கு சுப்மன் வந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். சோ அவருக்கு பதிலாக குமார் குஷாக்ரா வெளியில போயிருவாரு. மத்தபடி பவுலிங்ல எனக்கு தெரிஞ்சு எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓம்பாய ஆட விடுவாங்களா? யாரு? இஷான் கிஷன், அதாவது இஷாந்த் சர்மாவா? மேபி இம்பாக்ட்ல இருப்பாரு. மேபி பவுலிங் எல்லாம் பெருசா அடி வாங்குச்சு அப்படின்னா அவங்க பிரசிதவே இம்பாக்ட்ல தான் யூஸ் பண்றாங்க. கரெக்ட். சோ அதனால எனக்கு தெரிஞ்ச டவுட் தான். அதுக்கப்புறம் வேற இந்த மேட்ச் பத்தி உங்களோட கருத்து எதுவும் நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? என்னோட கருத்துக்கள் பெருசா ஒண்ணும் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். எந்த சைட் கேஎல் ராகுல் வில் பெர்ஃபார்ம்னு என் மனசுக்கு சொல்லுது. அண்ட் சமீர் ரிஸ்வி பத்தி நம்ம சொல்லணும். மேன் ஆஃப் தி மேட்ச்ல இருந்து வராரு. 2 ஹாஃப் செஞ்சுரி, ஒன் ஆஃப் தி லீடிங் ரன் கெட்டரா வேற இருக்காரு. ஆரஞ்ச் கேப் ரேஸ்லயே இருக்கிறாரு. அண்ட் நம்ம கன்சிஸ்டன்ட் ஷோ பண்றாரு. சிஎஸ்கே லாஸ்ட் பண்ணிட்டோம். சிஎஸ்கே லாஸ்ட் ஜெம். ஆமா. சோ பார்க்கலாம். இன்னைக்கு மேட்ச் ஒரு எக்ஸைட்டடான மேட்சா தான் இருக்க போகுது. அண்ட் நீங்க யார் சைடு இன்னைக்கு? நான் ஆப்வியஸ்லி டிசி. நானும் டிசி. யார் உங்களோட டாப் பெர்ஃபார்மரா இருப்பாங்க? ஆல்ரெடி சொன்னதுதான். இஃப் இன் கேஸ் கேஎலுக்கு பட்டுச்சு அப்படின்னா கேஎல் வில் பி த டாப் பெர்ஃபார்மர் ஃபார் டிசி. அண்ட் அந்த அதர் சைட் எனக்கு ஜிடியை பொறுத்த மட்டும் பிரசித் கிருஷ்ணா வில் டூ சம்திங். நான் வந்து டிசில அக்ஷர் போறேன். அண்ட் அதே மாதிரி ஜிடில வந்து ஆக்சுவலா இன்னும் சிராஜுமே வந்து ஒரு விக்கெட் கூட எடுக்கலையாமா. சிராஜ் இன்னும் அரைவ் ஆகல. நான் இன்னைக்கு என்னமோ எனக்கு சிராஜுக்கு அந்த ஸ்விங்கு இதெல்லாமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிஎஸ்பி இன்னைக்கு எத்தனை பேர்த்த அரெஸ்ட் பண்ண போறாருன்னு தெரியல. சோ பாக்கலாம். நான் வந்து ஏதோ கேஸ் போடுவாரா, அரெஸ்ட் பண்ணுவாரா, பேட்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணுவாரா என்ன இதுன்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த ரிவ்யூ. ஸோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக அந்த பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லைவ் அப்டேட்ஸ் அடிக்கடி நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. பை. தேங்க்யூ. தேங்க்யூ.